ஹலோ அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சாய் ஸ்ரீ பிரியா சேனல். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க. நீங்கள் எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நானும் நம்புகிறேன். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த பூஜை, அது மட்டும் இல்லாமல் மார்கழி 4வது நாளாக நம்ம காலையில் 4 மணிக்கு எழுந்தாச்சு. காலை 4 மணிலேருந்து நான் 8 மணி வரைக்கும் என்னென்ன வேலைகள் பார்த்தேன், வெள்ளிக்கிழமை பூஜைகள் என்னென்ன பண்ணேன், என்னென்ன நெய்வேத்தியங்கள் பண்ணேன், துளசி பூஜை பண்ணியிருக்கேன், சமையல் அறையில் அன்னபூரணி தாயாரை எப்படி வழிபடணும், அது எல்லாமே இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். அன்றைக்கி அமாவாசையும் கூட வெள்ளிக்கிழமை. அதுக்கு நான் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணியிருக்கேன் அப்படின்றத நீங்களும் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு பஞ்சபாத்திரத்தில் நம்ம தண்ணியெல்லாம் மாற்றிட்டு வாசனை பொருட்கள் எல்லாம் போட்டுட்டேன். இது பார்த்திங்கன்னா குலதெய்வத்துக்காக நம்ம செம்பு ஃபுல்லாக தண்ணி நிரப்பி அதில் பன்னீர், மஞ்சள் தூள், குங்குமம், ஜவ்வாது, பச்சை கற்பூரம், பூ இதெல்லாமே போட்டு நம்ம சாமி ரூமில் வச்சு வழிபடும் போது நம்மளோட குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு கொண்டு வர மாதிரி. அதனால் இந்த மாதிரி வச்சு வழிபடும் போது நம்மளோட குலதெய்வம் நம்ம வீட்டிலே எப்போவுமே நிலைச்சி இருப்பாங்க. அதனால் வெள்ளிக்கிழமை எப்போவுமே இந்த மாதிரி நான் மாற்றி வைப்பேன். வெள்ளிக்கிழமைக்கு வீட்டு உள்ளே இருக்கிற வேலைகள் எல்லாமே நான் பண்ணி முடிச்சிட்டேன். குபேர பானையும் எல்லாமே செட் பண்ணிட்டேன். வெள்ளிக்கிழமை எல்லாமே குபேர பானை இதெல்லாமே மாற்றி வச்சுருவேன். இன்றைக்கி அமாவாசை அப்படின்றதால செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமையிலையும் நான் இதை பண்ணுவேன். இன்றைக்கி அமாவாசை சேர்ந்து வந்ததால் நான் ஒரு பக்கம் மஞ்சள், ஒரு பக்கம் குங்குமம் கலந்து வாசப்படியில் வைப்பேன். இந்த மாதிரி நீங்கள் வைக்கும் போது வீட்டில் இருக்க தீய சக்தியோட கண்திருஷ்டி இது எல்லாமே போகும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. அதனால் நானுமே 2 வாசப்படியில் மஞ்சள், குங்குமம் 2 தனித்தனியாக வைப்பேன். அது கூட சேர்த்து பூவுமே வச்சு வாசப்படியில் வைப்பேன். உள்வேலைகள் எல்லாமே முடிச்சுட்டு வெளியில் வாசப்படிக்கு மஞ்சள் கலந்த சாணி கலந்த பவுடர் இருக்கு இல்லையா, அதுதான் தெளித்து விட்டுருந்தேன். கோலம் போடும்போது கொஞ்சம் நல்லா ப்ரைட்டாக இருக்கும் அப்படின்றதுக்காக இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இல்லையா, கொஞ்சம் ப்ரைட்டாக போடலாம் அப்படின்ட்டு. அதே மாதிரி இன்றைக்கி நான் புள்ளிக்கோலம் தான் ட்ரை பண்ணியிருந்தேன். இதெல்லாமே ரொம்ப சின்ன வயசில் போட்டு ட்ரை பண்ண கோலம் இப்போ ரீகலெக்ட் பண்ணி நான் வீட்டு வாசலில் போட்டிருக்கேன். என்னோடய கோலம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ரெட் கலர் ஹார்ட்டின் கொடுங்க. நிறைய பேர் கேட்குறீங்க, அமாவாசை அப்போ நீங்கள் கோலம் போடலாமா, நான் பிரம்ம முகூர்த்த பூஜை விளக்கு ஏற்றலாமா அப்படின்ட்டு. நீங்கள் கோலம் பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணணும் அப்படின்னு உங்கள் மனசுக்கு என்ன தோணுதோ அதைப்படி பண்ணுங்கள். கோலமே கூட நிறைய பேர் காவி கோலங்கள் போடுறாங்க. உங்கள் வீட்டில் பெரியவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணியிருப்பாங்க இல்லையா. அமாவாசைக்கு போடாமையும் இருப்பாங்க, இல்லை ஒரு சிலவங்க காவியில் போட்டும் இருப்பாங்க. அது உங்கள் வீட்டில் என்ன சொல்கிறாங்களோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம ஒன்று செஞ்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் ப்ராப்ளம் வரக்கூடாது. வீட்டில் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கணும். நான் எனக்கு நான் அமாவாசை கும்பிடுவேன் தான், ஆனால் கோலம் எல்லாம் எப்பயும் போல் போட்டுட்டேன். அதே மாதிரி விளக்குமே பிரம்ம முகூர்த்த விளக்கு எல்லாமே ஏற்றியும் 5 எல்லாமே சாமியும் கும்பிட்டுட்டேன். என்னோட பிரம்ம முகூர்த்தம் சூப்பராக 4 நாள் சூப்பராக போச்சு. நீங்கள் உங்கள் வீட்டு வாசலில் இன்றைக்கி என்ன கோலம் போட்டிங்க அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஒரு நாளும் நம்ம டிஃப்ரெண்ட் கோலங்கள் போட்டுட்ருக்கோம், டிஃப்ரெண்ட்டான ஒரு பூஜைகள் பண்ணிகிட்ருக்கோம். நீங்கள் உங்கள் வீட்டில் பூஜைகள்லாம் பண்ணிகிட்ருக்கீங்களான்னு சொல்லுங்கள். நம்மளோட சேனலில் தினமுமே டெய்லியுமே விலாக் போட்டுட்ருக்கேன். நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க, பார்த்துட்டு நிறைய பேரும் கமெண்ட்ஸும் பண்ணிகிட்ருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எந்த ஒரு வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் புதுசாக இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஹைப்புன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது, ஹைப்பையும் கொடுங்க. ஏதாவது சஜஷன் இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் மாற்றிக்கிறேன். நல்லபடியாக 5:15 வீட்டு வாசலில் விளக்கு ஏற்றிட்டு பிரம்ம முகூர்த்த விளக்குமே ஏற்றி பிரபஞ்சத்துக்கிட்ட எனக்கு நான் என்ன கோரிக்கை வச்சு இந்த பிரம்ம முகூர்த்த பூஜை மார்கழியில் பண்ணிகிட்ருக்கணும் அந்த வேண்டுதலை நல்லபடியாக முடிச்சுட்டே இருக்கேன். 4 நாள் கம்ப்ளீட் ஆகிடுச்சு.
உள்ளெல்லாம் வந்து வெளியிருந்து ஏற்றிட்டு அப்படியே உள்ளேயும் வந்து விளக்கேற்ற போயிட்டேன். இன்றைக்கி அமாவாசைன்றதால அவங்களுக்கு பழம்லாம் வச்சு சாமி கும்பிட்ருந்தேன். நிலைவாசலில் எப்போவுமே வந்து பூ வைப்பேன். நம்ம நிலைவாசலில் வந்து நம்ம மஞ்சள்லாம் தேய்க்கிறதில்ல, மஞ்சள்லாம் குங்குமம்லாம் வந்து வைக்கிறதில்ல, பெயிண்டில் தான் போட்டிருக்கேன். ஏன்னா என் வீட்டில் குட்டி பையன் இருக்கிறதால மஞ்சள்லாம் எடுத்து சாப்பிட போகிறான் அப்படின்ட்டு கோலம் எல்லாமே வந்து நான் பெயிண்ட்டுனாலேயே போட்டிருக்கேன். நிலைவாசலில் மட்டும் கொஞ்சமாக பூ மட்டும் வச்சு அங்கே வந்து கற்பூரம் காட்டி ஊதவத்திலாம் காட்டுவேன். அதுதான் என்னோடய நிலைவாசல் வந்து நான் பூஜையை அப்படி தான் பண்ணுவேன். நிலைவாசல் பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்து தீபதூப ஆராதனையெல்லாம் காமிச்சாச்சு. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை ரொம்ப மங்களகரமாக இருந்தது. அதே மாதிரி இந்த வெளியில் வைக்கிற உருளி வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். என்கிட்ட உருளி இருக்குது. இந்த குட்டி பசங்க வந்து தண்ணி வேணும்னே தள்ளி விட்டுறாங்கன்ட்டு செவ்வாய் வெள்ளி மட்டும்தான் இந்த உருளிக்கு டெக்கரேஷன் பண்ணி வைப்பேன். அதே மாதிரி இன்றைக்கும் வந்து சூப்பரான வாசனை பொருட்கள் எல்லாமே போட்டு நம்ம பாசிட்டிவாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் வாசப்படியிலேயே வைக்கும் போது உள்ளே வரவங்களுக்கு ஒரு நெகட்டிவ் எனர்ஜிலாம் போயிட்டு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு உள்ளே வருவாங்க. இது எல்லா வேலையும் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிக்கு துளசியில் வந்து துளசி மாடத்துக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்ட்டு வந்திருந்தேன். நம்ம வீட்டில் தொட்டி வந்து இப்படி தான் கிழக்கு சைடு பார்த்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு குங்கும மஞ்சள்லாம் வச்சு பூவெல்லாம் வச்சு விளக்கு வச்சு பிரசாதங்கள்லாம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணேன். அதே மாதிரி பஞ்சபாத்திரத்தில் தண்ணியெல்லாம் வச்சு தீபதூப ஆராதனைலாம் காமிச்சேன். துளசி பூஜையும் நல்லபடியாக வந்து இன்றைக்கி முடிச்சாச்சு. வெள்ளிக்கிழமை துளசி பூஜைலாம் வந்து பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வீட்டில் வந்து துளசி வாங்கி வைக்கிறதே ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி கிழக்கு நோக்கி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இது முடித்த கையோட கிச்சனுக்குள்ளே வந்தாச்சுங்க. கிச்சனுக்குள்ளே வந்ததுமே சமையல் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி சமையல் ரூமுக்கெல்லாம் வந்து மாட்டம் போட்டு அடுப்பை வந்து கோலெல்லாம் போட்டு ரெடி பண்ணிவிட்டு நான் வந்து கிச்சனில் வந்து அன்னபூரணியும் பிள்ளையாரையும் வச்சு வழிபட்டுட்ருக்கேன். இந்த ஒரு ஹேங்கிங்கில் வச்சு அகல் விளக்கில் எண்ணெய் ஊற்றி நான் வந்து விளக்கேற்றி சாம்பிராணிலாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா தான் வந்து டிஃபன் லன்ச் எல்லாமே செய்யறதுக்கு ரெடி பண்ணேன். இப்படி தான் வந்து செவ்வாய் வெள்ளி என்னோடய கிச்சனில் வந்து இப்படி தான் நான் ரெடி பண்ணி சாமி கும்பிட்டுட்டு தான் சாப்பாடே செய்ய ஆரம்பிப்பேன். இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பராக வெள்ளிக்கிழமை பூஜை எல்லாமே முடிச்சிட்டாங்க. இப்போ வந்து என்ன டிஃபன் லன்ச் பண்ணியிருக்கேன்னு பார்க்கலாம். ஸ்கூலுக்கு அதுக்குள்ளே கிளம்பணும் அப்படின்ட்டு வெஜிடபிள் ரைஸ் செஞ்சுட்டு அது கூடவே வந்து ரைத்தா பண்ணியிருந்தேன். வேர்க்கடலை சட்னி அரைச்சிருந்தேன். இன்றைக்கி இதுதான் நம்ம வீட்டில் இருந்தேன். உங்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். எல்லோரும் இது வரைக்கும் பார்த்ததுக்கு மிக்க நன்றி. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.